கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், எல்லா சத்துரு சேனைகளுக்கும் விரோதமாக, எல்லா எதிர்ப்புகளுக்கும், எல்லா விதமான உங்களுக்கு விரோதமாய் ஏற்படுகிற சதி சூனியங்களுக்கும் துரோகங்களுக்கும் விரோதமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். அவரே உங்கள் சத்துருக்களை போன்று உங்களை சுற்றிலும் சூழ இருக்கிற ஒரு சேனையாய் எழும்பி இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் அவர்களை சிதறடிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நீதியின்படி நடக்கிற நீதியின் மார்க்கத்தாராய் வாழும் பொழுது என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் 1000 எதிரிகளும் எதிரி சேனைகளும் சூழ்ந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 59:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். ஐயா, அவருடைய மகிமை அவ்வளவு பெரிதாயிருக்கும். உங்கள் மீது இருக்கிற அவருடைய மகிமை அவ்வளவு பெரிதாயிருக்கும். அதற்கு ஜாதிகளும் ஜனங்களும் உங்கள் சத்துருக்களும் உங்களை எதிர்க்கிறவர்களும் நிச்சயமாய் பயப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, எப்படி ஐயா பயப்படுவாங்க, எதனால் பயப்படுவார்கள் என்று கேட்டீர்களே, அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக, அந்த சத்துருவுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சார்பிலே நின்று, உங்கள் பிள்ளைகள் சார்பிலே நின்று, நீங்கள் எங்கே எங்கே அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் வெட்கமும் நிந்தையும் அடைந்தீர்களோ, எங்கே உங்களை ஏமாற்றி உங்களை நிர்மூலமாக்கினவர்கள் உங்களை சூழ நின்று கைகொட்டி சிரித்தார்களோ, எங்கே உங்களை அவமானமாய் பேசி உங்களை புறந்தள்ளி போட்டார்களோ, எங்கே ஒரு சேனையாய் அவர்கள் ஒன்று கூடி நின்று உங்களை தனிமரமாய் ஆக்கி உங்களை தவிக்க விட்டு விட்டு போனார்களோ, அந்த இடத்தில் எல்லாம் நீங்கள் எந்த இடத்திலே தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ, எந்த உபத்திரவத்தின் குகையில் இருந்து அல்லது எந்த சிங்க கெபியிலோ அல்லது 7 மடங்காய் செறிவூட்டப்பட்ட ஒரு அக்கினி சூளை போன்று காணப்படுகிற பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் இருந்து நீங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நானா திசைகளிலும் கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உங்கள் மீது கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் மீது காணப்படுகிற அந்த அற்புதங்களின் ஆவியானவருடைய மகிமையை கண்டு எந்த பொல்லாத சத்துருவும், எந்த பரம்பரையாய் வந்த சாபங்களும் அல்லது எந்த சதி சூனியங்களும் செய்வனைகளும், எந்த விதமான பிளாக் மேஜிக் விச் கிராஃப்ட்களும் உங்களை நெருங்கவே நெருங்காது என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்கள், நானா திசைகளிலும் கர்த்தருடைய மகிமைக்கு எல்லோரும், எல்லா திசையில் இருக்கிறவர்களும் பயப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது மைட்டி காட் உங்களை மூழ்கடித்து விடுவது போல, உங்களை மொத்தமாய் அழித்து விடுவது போல, அல்லது உங்களை அடித்து கொண்டு போய் விடுவது போல, உங்களை எங்கோ கொண்டு சாய்த்து உங்கள் கதையை முடித்து விடுவது போல சத்துரு ஒருவேளை வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றும் பொழுது நிச்சயமாய் இவை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். மாத்திரமல்ல, 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்பர் உங்களை மீட்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை விடுவிக்கிறவர். மீட்பர் சீயோனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும், யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும். ஐயா, கிறிஸ்தவர்கள் என்றும் தேவனை அறிந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டவர்களிலே யார் யார் மீறுதலை விட்டு திரும்பினார்களோ, யார் யார் மனம் திரும்பி பாவ வாழ்க்கைக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்பினார்களோ அவர்களுக்கும் கர்த்தர் வருவார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சத்திலே நின்று கொடியேற்றும் பொழுது இந்த உலகத்தில்
உலகத்திலே மகா பெரிய சக்தி படைத்தவர். ஐயா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், எல்லா விதமான அரசுகள், அரசாங்கங்கள், எல்லா விதமான கர்த்தத்துவங்களை காட்டிலும் மகிமையான வல்லமை உள்ள கர்த்தருடைய ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவராய் உங்கள் பட்சத்திலே இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களுக்கு துணையாய் உங்களுக்கு தீங்கு செய்கிறவன் யார்? உங்களுக்கு தீங்கு யார் செய்ய முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவன் பட்சத்தில் இருந்தால் அவர் உங்கள் பட்சத்திலே இருப்பார். இது போன்ற எந்த உபத்திரவங்களும் சோர்வுகளும் எந்த விதமான தீமையும் வாதையும் உங்களை அணுகுவதில்லை. உங்கள் கூடாரத்தை, உங்கள் பிள்ளைகளை அணுக முடியாது. நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தருடைய ஆவியானவரே உங்களுக்காக கொடியேற்றுகிற நாள் இதோ வருகிறது. சத்துரு சேனைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்களை கண்டு ஒரு வழியாய் வந்தவர்கள் எல்லாம் 7 வழியாய் சிதறி போவார்கள். அதிலே மாற்றமே இல்லை. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் ஐயா ஸ்தோத்திரம், அநேக பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் யுத்தங்களோடும் உடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வெள்ளம் போல இவர்களை சுற்றிலும் பிரச்சனைகள் ஐயா, சுனாமி வெள்ளம் போல் இதோடு இவர்கள் கதை முடிந்தது. இவர்கள் பிள்ளைகளுடைய கதைகள் முடிந்தது. இனி இவர்கள் வாழப்போவதில்லை. இவர்கள் சகாப்தம் எல்லாம் முடிந்து போய்விட்டது. இவர்கள் ராஜாங்கங்கள் எல்லாம் இனி நிர்மூலமாய் போன காரியங்களிலே இவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி இல்லை, மறுவாழ்வு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த காரியங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, கர்த்தருடைய ஆவியானவராய் இவர்களுக்காக நீரே கொடியேற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்கள் பட்சத்திலே இருந்து கொடியேற்றும் பொழுது ஐயா, ஆளையே இல்லாதவர்களாய் அநாதைகளைப் போன்று, அபலை பெண்களைப் போன்று, திக்கற்றவர்களும் விதவிகளுமாய் இருந்த, யாருடைய உதவியும் சகாயமும் இல்லாதவர்களைப் போன்று இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நீர் கொடியேற்றும் பொழுது ஐயா, நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிசாசு கூட்டமும், எல்லா மந்திரம் சூரியங்களும், எல்லா சதிகளும் இவர்களுக்கு விரோதமாய் நின்று கைகட்டி சிரித்தவர்கள், கைகொட்டி சிரித்தவர்கள், இவர்களை ஏளனமாய் அவமானப்படுத்தினவர்கள், ஏளனமாய் பேசி இவர்களை கண்டாலே இவர்களை வெறுத்து விட்டு ஓடியவர்கள் எல்லோரும் திரும்பி வருவார்கள் என்றும், ஆமென். இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா இந்த சத்துரு கூட்டங்களும், சத்துருவின் சேனைகளும், அவர் கிரியைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் சீயோனுக்கும் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கும்படி என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பிரவேசிக்கும்படியாய் இவர்கள் வீடுகளிலே, இவர்கள் ஊழியங்களிலே, கையின் பிரயாசங்கள், வேலை ஸ்தலங்களிலே கர்த்தரே எழுந்தருளும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவரே எழுந்தருளும்படியாய் ஐயா, சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாய் நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியாய் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து மகிமைப்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடியேற்றினார் ஐயா. சேனைகளின் கர்த்தரே, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரே உங்களுக்காக நின்று உங்கள் ஆபத்திலே, துக்கத்திலே, துயரத்திலே, கடனிலே, கஷ்டத்திலே அவரே கொடியேற்றினால் என்னவாகும்? உங்கள் பட்சத்தில் அவரே இருப்பாரே. ஆனால் ஓ மைட்டி காட், உங்களை போன்று பேறு பெற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். நிச்சயமாய் இது எல்லா உபத்திரவங்களும் தன்னாலே ஓடி போகும். நீங்களோ சிறந்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன்.